கவிஞர் சங்கர்ராம் சுப்பிரமணியன் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். கண்ணை பற்றி விரிவாக என்னோட கட்டுரையை புக்கில் எழுதியிருக்கேன். முத்துவோட அந்த மெமரிங்கிறது எப்படி நினைவு மரபு இந்த விஷயத்தை முத்து தொட்டு பேசினாப்புல அதை ஒட்டி தான் ஏகே ராமானுஜம் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அதோட கண்ணன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறான், உபரியின் மொட்டைத்தேர்ன்னு சொல்லி. இந்த ரெண்டு விஷயத்துலேயும் ஒரு ஈவெண்ட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஆனால் ஏகே ராமானுஜன்ட்ட அது என்ன விதமான மாடர்னிட்டி அடையுது, கண்ணன்ட்ட அது நோஸ்டால்ஜியாக ஒரு ஏக்க உணர்வு, இறந்த கால ஏக்க உணர்வுக்குள்ளே அது இருட்டாக அது போகுது அப்படிங்கிறது போயிட்டு வழியாக அதை முதல்ல அதை வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட சின்னதான ஒரு உரையை மதுரையை பற்றி ராமானுஜம் எழுதின கவிதை. 2 காட்சி அவர் எழுதியிருக்கிறாரு. அது 2ஐயும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அது முதல் காட்சி தான் நான் இப்போ படிக்கப்படுறேன். ஒரு ஆறு. மதுரை கோயில்கள் மற்றும் புலவர்களின் நகரம். நகரங்களையும் கோயில்களையும் பாடியவர்கள். ஒவ்வொரு கோடையிலும் பூசப்பட்ட திட்டுகள், ஆங்காங்கே துலங்கும் பாலம், துருப்பிடித்த சட்டகங்களுடன் நிற்கும் மதகுகளை அடைக்கும் காய்ந்த புல் மற்றும் பெண்களின் முடிச்சுருளோடு வண்டி தடங்களை காண்பித்து கொண்டு மணலில் ஒரு துளியாக வரல்கிறது ஈரப்பாறைகள் உறங்கும் முதலைகளாய் பளபளக்கின்றன. உலர்ந்த பாறைகள், சூரியனுக்கு கீழே இளைப்பாறும் சவரம் செய்யப்பட்ட எருமைகள். புலவர்கள் வெள்ளங்களை பற்றியே பாடினார்கள். மதுரை வெள்ளத்தை பார்க்க ஒரு நாள் அவன் போயிருந்தான். நீர் அங்குலம் அங்குலமாக உயர்வது பற்றி நீராளி மண்டபத்துறைகளில் ஏறிக்கொண்டிருக்கும் படிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக சொல்லி மக்கள் எல்லா இடத்திலும் பேசிக்கொண்டிருந்தனர். வெள்ளத்து நீரில் 3 கிராமத்து குடிசைகள், ஒரு நிறைமாத சூழி, கோபி மற்றும் பிருந்தா என்று பெயரிடப்பட்ட ஒரு ஜோடி பசுக்கள் மிதந்து வந்ததையும் புதிய புலவர்கள் பழைய புலவர்களை இன்னும் மேற்கோள் காட்டுகின்றனர். ஆனால் ஆற்றில் மூழ்கிய அந்த கர்ப்பவதியை பற்றி வசனத்தில் யாரும் பேசவே இல்லை. அவளுக்குள் இருந்த இரட்டை குழந்தைகள் பிரசவத்துக்கு முன்னாலேயே காளி சுவர்களை உதைத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அவன் சொன்னான், ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை கவிதைகளை தூண்டும் அளவுக்கு தண்ணீர் நிரம்பியுள்ள ஆறு. வெள்ளம் தொடங்கிய முதல் அரை மணி நேரத்தில் 3 கிராமத்து குடிசைகள், கோபி மற்றும் பிருந்தா என்ற பெயருள்ள ஒரு ஜோடி பசுக்கள், வித்தியாசப்படுத்தி காட்ட வெவ்வேறு நிறங்களில் அரையாடைகள் அணிவிக்கப்பட்டு மச்சமே உடல்களில் இல்லாத ஒரே சாயலில் இருக்கும் இரட்டை குழந்தைகளை பிரசவிக்கவிருந்த ஒரு நிறைமாத சூழியையும் இழுத்து போகிறது. அந்த ஈவெண்ட்டை திரும்ப சொல்றார் அவர். இது கண்ணனோட இந்த போயம் ஒன்றில் இருக்குது. உபரியின் மொட்டைத்தேர். தாரைகள் முழுங்கன்னு போட்டிருக்காங்க. அது எனக்கு ப்ரூஃப் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. தாரைகள் முழங்க, அரை தூக்க விழிப்பு மீண்டும் அயர, விடியலின் ஓசையும் நெல் கருகும் வாடையும் மேவ, கனவின் சாயலில் கனவொன்று விழித்தது, அதிலும் அதிகாலை. அலங்கரிக்க பெற்ற தேர் புறப்பட காத்திருக்க இழுக்க ஆளில்லை. தாரைகளை காணோம். வலம் வரும் வீதிகளில் வண்ணக்கோலங்களும் இல்லை. பெருகும் பிரதேச பாலும் கிணற்று ஊளை துரத்த சாமிக்கு காத்திராமல் தானே புறப்பட்டது தேர். குனிய வேண்டிய இடத்தில் குனிந்து, நிமிர வேண்டிய இடத்தில் நிமிர்ந்து, கட்டைகள் உதவியின்றி நிலைக்கு வந்து சேர்ந்தது தேர். புழுதியின் வாடையில் திரைமூடல், மூடிய திரைக்குள் தேருக்கு வாழைத்தார் விளாசல். மன்றாடும் தேரின் கதறலில் கனவும் கிழிந்து களைகிறது. முழங்கும் தாரை தப்பட்டைகள். தம்பதி சமேதராய் சுவாமி தேரறிகிறார். வடத்தை சுமந்த படிக்கு கழனியாளர் கூட்டம். நெல்லவியும் வாடை பின்வர முன்னே சுகந்த பிரபந்தம். நாயன இனிமை வழிகாட்ட வலம் வந்து செருக்குடன் நிலையடைகிறது தேர்.
அந்நாளில் பின் அதுவே நியதி ஆயிற்று. அந்நாளில் 2 முறை பவனி வருகிறது தேர். இன்றும் 2 ஈவெண்ட். இந்த இடத்துல தான் நாம சென்ற நூற்றாண்டில் வெளியில இலக்கிய ரீதியாகவும் சரி, சமூக அளவுலையும் சரி, நாம நம்மளோட மாடர்னிட்டியோட ப்ராஜெக்ட், ஒரு பொது மனிதன் இல்லைன்னா ஆத்மாராம் சொன்ன மாதிரி மதத்தை பொயட்ரி மொழி இடம்பெயர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாடர்னிட்டியோட ப்ராஜெக்ட் ஒரு ஃபெயிலான ஒரு காலகட்டத்தில் என்ன விதமாக நம்ம மரபை, நம்ம மெமரிஸை எப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணனோட கவிதையை நம்ம உதாரணமாக சொல்லலாம். கண்ணனோட பொயட்ரியை எனக்கு ஃபிக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு திரும்ப ட்ரை பண்ணி படித்து பார்த்து எனக்கு போக முடியல. பொயட்ரி ஃபுல்லாக எனக்கு படிக்கும்போது ஃபுல்லாக ஒரு இருண்ட ஒரு மெமரி. அந்த வகையில் நம்மளோட லிட்ரரி மாடர்னிட்டி அந்த ஒரு ப்ராஜெக்டில் நாம் அடைஞ்ச ஃபெயிலியர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நமக்கு நம்ம ரொம்ப வளங்கள் மிக்கவங்களாக இருக்கோம். ஆனால் அனாதைத்தன்மை முன்னையோட ரொம்ப அதிகமாக இருக்குது. பொலிட்டிக்கல் போலரைசேஷன், சோஷியலாக எவ்வளோ போலரைசேஷனை உணர்கிறோமோ அதே அளவு நம்மளோட கல்ச்சரல் ஸ்பேஸு, லிட்ரரி ஸ்பேஸ் இதுக்குள்ளே ஒரு பெரிய துருவமயப்பட்ட ஒரு இடம் இருக்குது. இவ்வளவு ரிசோர்ஸ்ஃபுல்லான காலத்தில் தான் அனாதைத்தன்மை, இதுதான் கண்ணனோட மாதிரியான மரணங்களை மெட்டஃபரிக்கலாக ஒரு படிமமாக தான் மாற்றுது. அந்த மரணங்கிறது நமக்கு உள்ள காம்ரேடரியை நம்ம மெதுவாக லூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப படிப்படியாக லூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ராட்டர்னிட்டியை லூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் இப்போ விஷ்ணுபுரம், தமிழவன், பாவங்கடேசன், காலச்சோடு எல்லாம் ஒவ்வொரு இதுவும் ஒரு கெட்டோசேஷன் சொல்லலாம், இல்லைன்னா கேட்டட் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்குள்ள ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜக்கி வாசுதேவ் மாதிரி, ஓஷோ இது மாதிரி. இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்குள்ளே நம்ம போய் இங்கே ஆர்டிஸ்ட்டுக்கு இப்போ சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் அடிப்படையாக தாஸ்தாவ்ஸ்கி சொல்கிற சுதந்திரத்தின் அடிப்படையிலான கடவுளில் அவர் முன்னிறுத்துறாரு. ரைட்டர் இன்னைக்கு இண்டிபெண்ட்டாக முதல்ல திங்க் பண்ணுறதுக்கான சூழல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாம் கண்ணனோட வாழ்க்கையோட சேர்ந்து நம்ம கெட்டுக்க வேண்டியிருக்குது. வெவ்வேறு கெட்டோஸ்க்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்குது. அந்த கெட்டோஸ்க்கு வெளியில் ஆர்ட் எப்படி த்ரைவாக முடியும், அது ரொம்ப நெருக்கடியாக. இப்போ மோகன் பேசின மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுமே இன்றைக்கி ரொம்ப நெருக்கடியான இது. அவன் தன்னோட ஒர்க்கை ஒரு மினிமம் விசிபிலிட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு சர்வைவ் ஆகிறது எப்படி, ஆர்டிஸ்டிக்காக சர்வைவ் ஆகிறது, லௌகிகமாக சர்வைவ் ஆகிறது விஷயமே இல்லை. இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு நெருக்கடி தான். ஆனால் ஃபார்ம் ரொம்ப ப்ரோலிஃபரேட்டாக இருக்குது. சிறுகதை ப்ரோலிஃபரேட்டாக இருக்குது, பொயட்ரிங்கிற ஃபார்ம் ப்ரோலிஃபரேட்டாக இருக்குது. ஆனால் நம்ம இழந்திருக்கிறது என்ன அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு கண்ணனோட டெத்து ஒரு மெட்டபோராக நமக்கு ஒரு ஞாபகத்தை கொடுக்கும். இப்போ நான் தினசரி காலையில் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போய் விசாந்தியில் காஃபி குடிப்பேன். ஒரு 7:30 மணிக்கு நாங்கள் திரும்பும்போது விசாந்தில் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ரைட்டர் வருவார். ஆனால் அவருக்கு முகமே கிடையாது, முதுகு மட்டும்தான் இருக்குது. முதுகு காஃபி குடிக்குது. ஐ குடின் விஷ், அந்த முதுகை பார்த்து விஷ் பண்ண முடியாது. நாங்கள் காஃபி குடிச்சிட்டு அப்படியே பிரிய வேண்டியதான். இதுதான் நம்மளோட இன்னைக்குள்ள ரொம்ப சேர்ந்திருக்க ஒரு கண்டிஷன். தேங்க்யூ.